அவதான் மாமா ஞாபகமா வாழ்ந்துகிட்டே போட்டுமே. அப்படியே எதுக்கு தேவையில்லாம இன்னொரு கல்யாணம்லாம்? சும்மா அவ மனசு போட்டு காயப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. ஏண்டி நீ அம்புட்டு நல்லவளாகி எத்தனை நாள் ஆகுது? இவ புருஷன் இருக்கிறான்னு நம்பிக்கிட்டு இருந்த காலத்திலேயே இவ கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி என் பையனுக்கு சடங்கு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவ தானே நீ? பணத்துக்காக இவ வயசுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஒருத்தனை 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கூட்டிகிட்டு வந்தவ தானே நீ? இப்ப எதுக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இவ நிழல்ல தானே நம்ம சுகமா இருக்கிறோம். இவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான்னா நாம கஷ்டப்படுவோமோன்னு நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற. உன் கெட்ட எண்ணெல்லாம் இந்த விஷயத்துல பலிக்காது. ஆமா, அப்படியே நீங்க எங்களுக்கு அள்ளி வாரி இறைச்சிட்டீங்க பாருங்க. காலத்துக்கு உங்க கண்ணு முன்னாடி நாங்க கஷ்டப்பட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு நின்னாலும் ஒத்த பைசா உங்ககிட்ட இருந்து தேராது. ஆனா தா இங்க நிக்கிறாரே, இவரோட யோகத்தை பாருங்க. பழகுன கொஞ்ச நாள்லயே சொலைய 5 லட்சம் ரூபாய் அப்படியே நவுட்டிட்ல போயிட்டாரு. ஏங்க இந்த மாதிரி பேசுறீங்க? அந்த சமயத்துல எனக்கு வினோதினி உதவி செய்யலன்னா ஐயாவோட உயிரை காப்பாத்திருக்கவே முடியாது. அந்த பணத்தை கூட நான் கடனை தாங்க வாங்கியிருக்கேன். என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பணத்தை திரும்ப கொடுத்துருவேன். அதுக்கும் இதுக்கும் எங்க முடிச்சு போட்டு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? வினோதினியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பெரியவங்களா முடிவெடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. அத போய் குத்த சொல்றீங்களே? இந்த குடும்பத்துல ஒருத்தருங்க நீங்க. நீங்களும் அவங்க கூட இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இது எங்க குடும்பத்து பிரச்சனை. உங்களால பல பிரச்சனை இங்க உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டு இருக்கு. நீங்க மேல் கொண்டு வந்து எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருக்காதீங்க. எப்படியோ நல்லா பேசி பேசி தான் இங்க நிக்கிறாளே, அவகிட்ட காசை கறந்துட்டீங்க. ஆமா, இப்ப என்னத்த வாங்க வந்திருக்கீங்க வீட்டுக்குள்ள? ஏ கனகா, நீ வாய மூடுறியா இல்லையா? இங்க பாருடி, இவங்க 2 பேரு கல்யாணத்தை நீ தான் முன்ன நின்னு நடத்தி வைக்கணும்னு உன்னை யாரும் தலைமை தாங்க வர சொல்லல. நீ வரவும் வேண்டாம், வாழ்த்தவும் வேண்டாம். ஆமா, வாழ்த்திட்டாலும் என் மருமக வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இது நானே எடுத்த முடிவு. இதுல அவளுக்கே விருப்பம் இல்லைனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இதுல மத்தவங்க யாரும் எதுவும் சொல்ல வேணாம். சொன்னாலும் நான் கேட்க போறதும் இல்ல. இங்க பாருடி, நாங்க இப்ப கோயிலுக்கு போறோம். உனக்கு நல்ல மனசு இருந்தா வா, இல்லன்னா வழிய விடு, நாங்க போறோம். அதான் எங்க பேச்ச நீங்க சுத்தமா மதிக்கிறது இல்ல. எங்களை வர வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு எங்களை கூப்பிட்டு இருக்கீங்க? டேய் பல்ராமா, நீ எப்படி? அவருக்கெல்லாம் வேலை இருக்கு, அவரெல்லாம் வரமாட்டாரு. அதானே, நீ வாய திறந்து பேசிட்டா இவ ஏண்டா இந்த அளவுக்கு பேச போற? அடே, புருஷங்கிறவன் பொண்டாட்டிய மதிக்கிறவனாவும் இருக்கணும், அதே சமயத்துல அவளை அடக்கிறவனாவும் இருக்கணும். அப்பதான் குடும்பம் உருப்படும்.